வணக்கம். நம்ம இப்போ டிரான்ஸ்போர்ட் லேயர் பற்றி பார்க்கவிருக்கிறோம். நம்ம ஏற்கனவே ஃபிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர் பற்றிலாம் பார்த்துட்டோம். இப்போ டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படின்னா என்னன்னு பார்க்கவிருக்கிறோம். ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயர் டேட்டா லிங்க் லேயருக்கு அப்புறமா இருக்குது. ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து நோட் டு நோட் டெலிவரி ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இந்த லெசனில் நோட் டு நோட் டெலிவரி அப்படின்னா என்ன இப்படின்ற கான்செப்ட் பற்றிலாம் ஜென்ரலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டிரான்ஸ்போர்ட் லேயர் மெசேஜை வந்து லோயர் லேயருக்கும் அப்பர் லேயருக்கும் நடுவில் ஐசோலேட் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது போல் டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்பர் லேயருக்கும் லோயர் லேயருக்கும் நடுவில் இருக்குது. ஸோ அது மெசேஜோட சைஸை பிரேக் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டிரான்ஸ்போர்ட் லேயர் என்ன பண்ணுன்னா அந்த செஷன் லேயர்லேருந்து வர்ற இன்ஃபர்மேஷனை கெயின் பண்ணும். அதை செக்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி நெட்வொர்க் லேயருக்கு அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணும். இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம டேட்டா அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயரில் வந்து நம்மளால் கம்யூனிகேஷன் சேனலுடைய குவாலிட்டியை மானிட்டர் பண்ண முடியும். இது வந்து ரெண்டு அப்ளிகேஷன்ஸ்க்கு நடுவில் டிரான்ஸ்ஃபர்ஸ் நடக்குது அப்படின்னா அந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் நம்பகத்தன்மையாக இருக்கிறதுக்கு உதவுது. ஸோ இது வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் அண்ட் எரர் செக்கிங் ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணுது. அதனால தான் நம்ம டிரான்ஸ்போர்ட் லேயரை ஒரு நம்பகத்தன்மையான லேயர் அப்படின்னு சொல்கிறோம். டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ராசஸஸ் நடுவில் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு உதவுது. அது மட்டும் இல்லாமல் அது நெட்வொர்க் லேயரை நம்பியே இருக்குது. நெட்வொர்க் லேயரை நம்பி இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் லேயரை சேவ் பண்ணுது. ஸோ இதில் யூஸ் பண்ணுற ப்ரோட்டோகால்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசிபி அண்ட் யூடிபி. ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து இந்த ரெண்டு ப்ரோட்டோக்கால் தான் முக்கியமாக யூஸ் பண்ணுது. ஸோ டிசிபி அண்ட் யூடிபி கனெக்ஷன் அல்லது ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுறது மூலமாக அது வந்து ஒரு ரிலையபிள் டெலிவரியை கொடுக்குது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இது செக்மெண்டேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் செஷன் செட் பண்ண உடனே இந்த செக்மெண்டேஷன் பேக்கேஜ் உருவாகுது. அது மட்டும் இல்லாமல் சேனல்ஸ் வந்து அதோடைய குவாலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ இப்போ நான் ஒரு சேனல் வழியாக டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னா அந்த சேனல் நான் எங்கே போய் அந்த டேட்டா அடையணுமோ அந்த இடத்துக்கு போய் அந்த டேட்டாவை கொண்டு போய் சேர்த்துடணும். ஸோ இதுக்கு எனக்கு கண்டிப்பாக இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் தேவை. ஏன்னா சேனலுடைய குவாலிட்டியை செக் பண்ணி அந்த சேனலுக்கு என்னுடைய டேட்டாவை அது ஃபார்வர்ட் பண்ணிடும். ஸோ இதுக்காக தான் நம்ம இந்த டிரான்ஸ்மிஷன் அதாவது டிரான்ஸ்போர்ட் லேயரை யூஸ் பண்ணிட்டு வர்றோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் லேயரோட கோல்ஸ். டிரான்ஸ்போர்ட் லேயர் மெசேஜஸை பேக்கெட்ஸாக உடைக்கும். இப்போ ஐபிக்கும் போர்ட் நம்பருக்கும் மேக் அட்ரஸ்க்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கலாம். ஸோ ஐபின்றது ஒரு நெட்வொர்க் லேயருடைய ஒரு தனித்தன்மை. போர்ட் நம்பர் டிரான்ஸ்போர்ட் லேயரால் அசைன் பண்ணக்கூடியது. அதை தொடர்ந்து இருக்கக்கூடியது தான் மேக் அட்ரஸ், அது டேட்டா லிங்க் லேயர் அசைன் பண்ணக்கூடியது. இப்போது ஐபின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் நீங்கள் நெட்வொர்க்கோட கனெக்ட் செய்கிறப்போ தானாக அசைன் ஆகிறது தான் இந்த ஐபி அட்ரஸ். அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய போர்ட் நம்பர் வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர் அசைன் பண்ணக்கூடியது. இப்போ ஹெச்டிடிபி அப்படின்னு எடுத்துட்டா நம்ம நார்மலாக வெப்சைட்ஸ்லாம் அக்சஸ் பண்ணுறதுக்கு ஹெச்டிடிபி கனெக்ஷன் யூஸ் பண்ணுறோம். அதோடைய டிஃபால்ட் போர்ட் நம்பர் 80. எஃப்டிபிக்கு டிஃபால்ட் போர்ட் நம்பர் 23. ஸோ இந்த போர்ட் நம்பர்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர் தான் அசைன் பண்ணுது. அதை தொடர்ந்து மேக் அட்ரஸ், இதை வந்து நம்ம பில்டின் ஈத்தர்நெட்டோட நம்பர் தான் மேக் அட்ரஸ். இப்போ டேட்டா லிங்க் லேயருக்கும் நெட்வொர்க் லேயருக்கும் டிரான்ஸ்போர்ட் லேயருக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கலாம். டேட்டா லிங்க் லேயர் ஃப்ரேம் டெலிவரிக்காக யூஸ் பண்ணப்படுது. ஆனால் நெட்வொர்க் லேயர் ஹோஸ்ட் டு ஹோஸ்ட் டெலிவரி. ஹோஸ்ட்னா என்ன? அந்த கம்ப்யூட்டர்ஸ். ஸோ ரெண்டு கம்ப்யூட்டர்ஸ்க்கும் நடுவில் இருக்க அந்த டெலிவரி மெக்கானிசமை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த நெட்வொர்க் லேயர். ஸோ அதனால தான் இதை வந்து ஹோஸ்ட் டு ஹோஸ்ட் கண்ட்ரோல்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து டேட்டாகிராம் பேக்கெட்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அடுத்து டிரான்ஸ்மிஷன் லேயர், அதாவது டிரான்ஸ்போர்ட் லேயர். இதில் வந்து என்ன செய்யுதுன்னா ப்ராசஸ் டு ப்ராசஸ் டெலிவரி நடக்குது. அப்போது ப்ராசஸ் டு ப்ராசஸ் டெலிவரி நடக்கிறப்ப தான் அதோடைய போர்ட் நம்பர் ஆட் ஆகும். இப்போது போர்ட் நம்பர்னு எடுத்துட்டா சோர்ஸ் போர்ட் நம்பர், டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர்ன்ட்டு ரெண்டு போர்ட் நம்பர்ஸ் இருக்குது. ஜென்ரலாக போர்ட் நம்பர் வந்து 0லேருந்து 65,535 வரைக்கும் கூட இருக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி வந்து அந்த போர்ட் நம்பர் 0லேருந்து 1023க்குள்ளே தான் யூஸ் பண்ணுவாங்க. ரேராக தான் அந்த 1023க்கும் மேலே யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்களே ஏதாவது ஒரு டவுன்லோட் போட்டிருந்தீங்க அப்படின்னா
ஒவ்வொன்றும் ஒவ்வொரு போர்ட்டில் ரன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ ஒவ்வொரு வெப்சைட்ஸில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு போர்ட் யூஸ் பண்ணி அந்த வெப்சைட்ஸோட கனெக்ட் பண்ணும். ஸோ அந்த போர்ட் நம்பர் யூஸ் பண்ணி தான் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இப்போ டிஃபால்ட்டான ஹெச்டிடிபிக்கு வந்து போர்ட் நம்பர் 80. ஸோ நீங்கள் வெப்சைட் அட்ரஸ் அடித்த உடனே அதோடைய 80 அப்படின்ற போர்ட் நம்பர் யூஸ் பண்ணி அந்த வெப்சைட்ஸுக்கு அது கனெக்ட் ஆகுது. அந்த வெப்சைட்டு தான் வந்து ஐபியோட டிஎன்எஸ் வெர்ஷன். ஸோ நீங்கள் டிஎன்எஸ் பற்றினா நீங்கள் பின்னாடி பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போது டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ் வந்து ஒரு லாஜிக்கல் கம்யூனிகேஷன் ப்ரொவைட் பண்ணுது. லாஜிக்கல் கம்யூனிகேஷன் அப்படின்னா அந்த ரெண்டு டிவைஸும் நிஜத்தில் இல்லை, இருந்தாலும் அந்த டிரான்ஸ்போர்ட் நடக்குது. ஸோ அந்த ப்ராசஸஸ், அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர் ரன் ஆகலாம், இருந்தாலும் ரெண்டுக்கும் கம்யூனிகேஷன் நடக்குது. ஸோ டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டோகால் வந்து என் சிஸ்டத்தில் ரன் ஆகும். சென்டர் வந்து அந்த மெசேஜை செக்மெண்ட்டாக உடைப்பாங்க. அந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் அந்த செக்மெண்ட்டை தூக்கி நெட்வொர்க் லேயருக்குள்ளே போடும். அந்த ரிசீவர் என்ன பண்ணுன்னா அந்த செக்மெண்ட் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி ஒரு மெசேஜாக ஃபார்ம் பண்ணும். அந்த ஃபார்ம் பண்ணப்பட்ட அந்த மெசேஜை தூக்கி அப்ளிகேஷன் லேயரில் புகுத்தும். ஸோ சென்டர் என்ன டேட்டாவை சென்ட் பண்ணுறாங்களோ அந்த டேட்டா செக்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணப்பட்டு நெட்வொர்க் லேயரில் பாஸ் செய்யப்பட்டு அது அப்படியே ரிசீவர் சைடு வர்றப்போ அதே செக்மெண்ட் மெசேஜாக கன்வெர்ட் பண்ணப்பட்டு அந்த ரிசீவருடைய கம்ப்யூட்டரில் ஸ்டோர் ஆகுது. ஸோ இப்படி தான் சென்டருக்கும் ரிசீவருக்கும் நடுவில் டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபரில் மோர் தென் ஒன் டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டோகால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ ஒரு டிசிபியோ அல்லது அதுக்கு மேற்பட்டதாக யூடிபி கூட அவைலபிளாக இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு டிரான்ஸ்போர்ட்டும் வேரி ஆகும். இப்போ நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் கம்யூனிகேஷன் ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் நடுவில் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தான் இது யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இங்கே ரெண்டு டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு நடுவில் ஒரு லாஜிக்கல் கம்யூனிகேஷன் நடக்குது. ஸோ இதை தான் நம்ம இந்த டிரான்ஸ்போர்ட் லேயரோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன். இப்போ நான் அதை உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். இங்கே ஒரு ஆட்ஹாக் நெட்வொர்க் இருக்குது. ஸோ மொபைல் நெட்வொர்க், இந்த வயர்லெஸ் கம்ப்யூட்டர், வயர்லெஸ் கார், ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆட்ஹாக். கீழே இருக்கிறது வந்து ஒரு ரவுட்டர்ஸ், அதை தொடர்ந்து ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னு வச்சுக்கலாம் கீழே இருக்கிறத. ஸோ இது ரெண்டுக்கும் ஒரு ஸ்டாக் இருக்கும். அப்ளிகேஷன், டிரான்ஸ்போர்ட், நெட்வொர்க், டேட்டா லிங்க், ஃபிசிக்கல், அது போல் அதுக்கும் ஒரு ஸ்டாக் இருக்கும். ஸோ ரெண்டுக்கும் நடுவில் ஒரு என் டு என் டிரான்ஸ்போர்ட் நடக்குது அப்படின்னா அது எதாலன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் லேயரால் தான். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் இந்த ரெண்டு லோக்கல் ஏரியா நெட்வொர்க் ப்ளஸ் இந்த ஆட்ஹாக் நெட்வொர்க் இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்துது. ஸோ அதை சென்டர்னு வச்சுக்கலாம், இதை ரிசீவர்னு வச்சுக்கலாம். ஸோ சென்டர் சென்ட் பண்ணுற டேட்டா ரிசீவரில் உள்ள சர்வரில் ஸ்டோர் ஆகுது அப்படின்னா அந்த என் டு என் டிரான்ஸ்போர்ட்டுக்கு காரணம் டிரான்ஸ்போர்ட் லேயர் தான். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் மெசேஜஸை வாங்கி செக்மெண்ட்டாக உடைக்கும். அந்த செக்மெண்ட்டை தூக்கி நெட்வொர்க் லேயரில் புகுத்தும். அந்த நெட்வொர்க் லேயரில் இருந்து இந்த சைடு ரிசீவர்ஸ்க்கு வர்றப்போ அந்த ரிசீவர் வந்து அந்த செக்மெண்ட்டெல்லாம் மெசேஜாக கன்வெர்ட் பண்ணி இந்த சர்வரில் போய் சேவ் பண்ணும். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இது வந்து ஒரு லாஜிக்கல் கம்யூனிகேஷனாக இருந்துட்டு வர்றது. ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரொவைட் பண்ணுற சர்வீசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 இம்பார்ட்டண்ட்டான சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுது. அதாவது டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ்ன்னு எடுத்துட்டா அது ஒரு வேளை கனெக்ஷன் ஓரியன்ட் சர்வீஸா அல்லது கனெக்ஷன்லெஸ் சர்வீசஸா. கனெக்ஷன் ஓரியன்டாக சர்வீஸாக இருந்தால் அது என்ன மாதிரி கனெக்ஷனாக இருக்குது, வயர்டா அல்ல சாதாரண கேபிள்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்களா. ஸோ இது என்ன மாதிரி கனெக்ஷன்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா ரேடியோ வேவ்ஸா. ஸோ இது என்ன மாதிரி கனெக்ஷன்ஸாக இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணினது தான் டைப்ஸ் ஆஃப் சர்வீஸ். குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு எடுத்துட்டா குவாலிட்டியை வந்து எதை நம்பி இருக்கணும் அதிகமாக இந்த த்ரோபுட், பேண்ட்வித், அதுக்கப்புறம் டிலே, இது போன்ற விஷயங்களை நம்பி இருக்கக்கூடியது தான் குவாலிட்டிஸ் ஆஃப் சர்வீஸ். இப்போது எரர் கண்ட்ரோல் வந்து அதிகமாக இருக்கணும். இப்போ ஒரு ஃப்ரேம் சென்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து எரர் உருவாயிடுச்சுன்னா அந்த கம்யூனிகேஷன் வந்து டிசைரபிள் கிடையாது. ஸோ அது வந்து அன்ரிலையபிள் கம்யூனிகேஷன், அதாவது நம்பகத்தன்மை இல்லாத கம்யூனிகேஷன். அதுபோல் த்ரோபுட் அதிகமாக இருக்கணும். த்ரோபுட் நான் ஏற்கனவே சொன்னதுபடி எவ்வளவு டேட்டா அதால் ப்ராசஸ் பண்ண முடியுது அதுதான் த்ரோபுட். ஸோ த்ரோபுட் அதிகமாக இருக்கணும் டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோகாலுக்கு. அண்ட் டேட்டா டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு எடுத்துட்டா டேட்டா எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அதை மீன் பண்ணுறது தான் டேட்டா டிரான்ஸ்ஃபர். ஒருவேளை சிம்ப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன் மூலமாக தான், அல்லது ஹாஃப் டூப்ளெக்ஸா அல்லது ஃபுல் டூப்ளெக்ஸா. ஸோ எந்த மாதிரி மெத்தடில் அந்த கம்யூனிகேஷன் நடக்குது. நம்ம ஏற்கனவே சிம்ப்ளெக்ஸ்னால் என்ன, ஹாஃப் டூப்ளெக்ஸ், ஃபுல் டூப்ளெக்ஸ்னால் என்னன்னு பார்த்துருக்குறோம்.
அடுத்து கனெக்ஷன் மேனேஜ்மெண்ட் எடுத்துட்டா எக்ஸிஸ்டிங் கனெக்ஷன், ஏற்கனவே இருக்கக்கூடிய கனெக்ஷனை ஒருவேளை கண்டினியூ பண்ணுறதா, இல்லை அந்த கனெக்ஷனை கட் பண்ணுறதா, இல்லை அந்த கனெக்ஷனை இன்னொரு ரெனியூவல் பண்ணணுமா அல்லது புதுப்பிக்கணுமா. ஸோ இதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணுறது தான் இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோக்காலுடைய வேலையே. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டிங் அப்படின்னா அந்த ஒரு 4 இன்ஃபர்மேஷனை அது ப்ரொவைட் பண்ணும். அந்த அட்ரஸ் மட்டுமின்றி அந்த கனெக்ஷனுடைய பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ, என்ன விதமான ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுறோம், அந்த ப்ரோட்டோக்காலுடைய கிளாஸ் என்ன, அதை ப்ரொவைட் பண்ணும். மட்டுமின்றி கரண்ட் டைமர் வேல்யூ அதையும் ப்ரொவைட் பண்ணும் இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோக்கால். செக்யூரிட்டின்னு எடுத்துட்டா டிரான்ஸ்போர்ட் லேயர் நிறைய செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுது. லைக் என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன் கூட ப்ரொவைட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ரவுட்டிங் கூட டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோக்கால் இப்போது ஏபிளாக இருக்குது. ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோக்கால் பலவிதமான சர்வீசஸ் பண்ணுது. இந்த 6 சர்வீசஸ் தான் ரொம்ப முக்கியமான சர்வீசஸாக இருக்குது. டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோக்கால் வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்க காரணமாக தான் எல்லா டிவைஸஸும் இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணி அந்த ப்ராசஸ் டு ப்ராசஸ் டெலிவரியை பண்ண முடியுது. இப்போ சர்வீசஸ் ப்ரொவைடட் பை ஒவ்வொரு ப்ரோட்டோக்கால்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோக்காலில் டிசிபி ஒரு விதமான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலாம், யூடிபி ஒரு விதமான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணும். ஸோ அது ஒவ்வொன்றும் தங்களுடைய தனித்தன்மையை ஏந்தி இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் யூனிக் அப்படின்னு சொல்லலாம். டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோக்கால் அது ஒரு யூனிக் கேரக்டரிஸ்டிக், அதாவது தனித்தன்மையை கொண்டு இருக்குது. யூடிபியா அது ஒரு தனித்தன்மையை கொண்டு இருக்குது. டிசிபி யூடிபி ரெண்டுமே டிரான்ஸ்போர்ட் லேயர் உடைய ஒரு ப்ரோட்டோக்கால் தான். இருந்த போதிலும் அது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி தன்மை இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக ஃபங்க்ஷன் ஆகக்கூடியது. ஸோ இதுதான் வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் லேயருடைய தனித்தன்மை என்று சொல்லலாம். இப்போ சாக்கெட் அப்படின்னு எடுத்துட்டா அதில் ஒரு 5 இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன் இருக்குது. சாக்கெட்னா என்ன? என் பாயிண்ட் தான் சாக்கெட். ஸோ என் பாயிண்ட்னா சென்டர் ரிசீவர் இருக்கிறாங்கன்னா சென்டர் ஒரு சாக்கெட் அண்ட் ரிசீவர் ஒரு சாக்கெட். ஸோ இந்த 2 என் பாயிண்ட்ஸ் தான் நம்ம சாக்கெட்டுன்னு டிஃபைன் பண்ணுறோம். ஃபேமிலி ஆஃப் சாக்கெட்னு எடுத்துட்டா அது ஒரு வேளை ஐபி வெர்ஷன் 4 அல்லது ஐபி வெர்ஷன் 6 டிவைஸா. ஸோ இதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணுறது தான் இந்த ஃபேமிலி. ஒருவேளை அது யூனிக்ஸ் டொமைன் ப்ரோட்டோக்காலாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஜென்ரலான இன்ஃபர்மேஷனை டிட்டர்மைன் பண்ணுறது ஃபேமிலி. அதை தொடர்ந்து இருக்கக்கூடியது தான் டைப். ஒருவேளை அந்த சாக்கெட் வந்து ஸ்ட்ரீம் சாக்கெட்டா அல்லது பேக்கெட் சாக்கெட்டா அல்லது ராக் சாக்கெட்டா, இதை டிட்டர்மைன் பண்ணுறது தான் டைப். ஒரு ஸ்ட்ரீம் சாக்கெட்டாக இருந்துச்சுன்னா அது கனெக்ஷன் ஓரியன்ட் ப்ரோட்டோக்கால், அதாவது டிசிபியாக யூஸ் பண்ணும். அது ஒரு டேட்டாகிராம் சாக்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா யூடிபி, அதாவது கனெக்ஷன்லெஸ் ஓரியன்ட் ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணும். ரா சாக்கெட்டாக இருந்துச்சுன்னா இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணும். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணும். அதற்கப்புறமா லோக்கல் சாக்கெட் அட்ரஸ் அப்படின்னா நம்ம லோக்கல் ஐபி அட்ரஸ் அலாங் வித் அந்த போர்ட் அட்ரஸ். ஸோ இதுதான் வந்து லோக்கல் சாக்கெட் அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். ரிமோட் சாக்கெட் அட்ரஸ்னால் எந்த இடத்துக்கு போய் அந்த பேக்கெட் சேரணும். ஸோ அதை டிஃபைன் பண்ணுறது தான் ரிமோட் சாக்கெட் அட்ரஸ். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேளை கிளைண்ட் சர்வர் மாடலே க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த சாக்கெட்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஜென்ரலாக ப்ரோக்ராமிங்லாம் பார்த்தீங்கன்னா சாக்கெட் ப்ரோக்ராமிங்கிற ஒரு தனி கான்செப்டே இருக்குது ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கும். ஸோ ஜென்ரலாக சர்வர் வந்து டேட்டாவை வந்து ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா அது கனெக்ஷனுக்காக லிசன் பண்ணணும். அந்த கிளைண்ட் வந்து கனெக்ஷன் ரெக்வெஸ்ட் கொடுத்த உடனே அந்த சர்வர் அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த கிளைண்ட்லேருந்து வர்ற அந்த மெசேஜை ரிசீவ் பண்ணணும். அதுக்கு ஒரு அக்னாலேஜ்மெண்ட்டு அந்த கிளைண்ட்டுக்கு சர்வர் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ சாக்கெட்டுன்றது ஒரு 2 என் பாயிண்ட்டை குறிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போது 2 டிவைஸ் இருக்குதுன்னா, நான் சென்னையில் ஒரு கம்ப்யூட்டர் அண்ட் டெல்லியில் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குதுன்னா அந்த 2 கம்ப்யூட்டரும் நான் கனெக்ட் செஞ்சுருக்கிறேன் நெட்வொர்க்கிங் மூலமாக. ஸோ 2 சாக்கெட்ஸ் இப்போ இருக்குது. சோர்ஸ் சாக்கெட்டை வந்து சென்னையில் இருக்கிற கம்ப்யூட்டரை வச்சுக்கலாம், அதே போல் டெஸ்டினேஷன் சாக்கெட் டெல்லியில் இருக்கிற கம்ப்யூட்டரை வச்சுக்கலாம். ஸோ 2 பேருக்கும் நடுவில் ஒரு கனெக்ஷன் உருவாகணும் அப்படின்னா நடுவில் வந்து இந்த சாக்கெட்ஸை நம்ம கண்டிப்பாக டிட்டர்மைன் பண்ணியே ஆகணும். அதோடைய ஃபேமிலி என்ன, அது என்ன விதமான டைப்பில் இருக்குது, ப்ளஸ் அதில் என்ன விதமான ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அது லோக்கல் சாக்கெட் அட்ரஸ், அதாவது லோக்கல் ஹாஸ்ட் அட்ரஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ என்னுடைய அட்ரஸ் என்னன்னு தெரிஞ்சால் தான் அது மூலமாக தான் நான் டெஸ்டினேஷன் அட்ரஸை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ ரிமோட் சாக்கெட் அட்ரஸ் அதை தான் நம்ம சொல்லுவோம். ரிமோட்னாலே என்ன, அது எங்கேயோ ஒரு மூல முடுக்கில் இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ ரிமோட் சாக்கெட் அட்ரஸ் மூலமாக தான் நம்ம அந்த நம்ம டிவைஸை அதோட கனெக்ட் செய்ய முடியுது. ரிமோட் சாக்கெட் அட்ரஸ்ன்றப்போ நம்ம ஐபியை தான் மீன் பண்ணுறோம்.
ஸோ நம்ம ஐபி இது கொடுத்துலாம் நம்ம நெட்வொர்க்கிங் கான்செப்ட் பேசுகிறப்போ ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாக்கெட் ப்ரோக்ராமிங்னு எடுத்துட்டாலே சர்வர் வந்து சாக்கெட்டை க்ரியேட் பண்ணணும். அதற்கப்புறம் அந்த சர்வர் வந்து அந்த பைண்ட் பண்ணணும், ஆக்சுவலாக அந்த ஓஎஸோட பைண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கனெக்ஷன் ரெக்வஸ்ட்டை ரிசீவ் பண்ணணும். ரிசீவ் பண்ண ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ரிசல்ட்டை சென்ட் பண்ணணும். அதே இது கிளைண்ட் வந்து சாக்கெட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணிட்டு அங்கேருந்து வர்ற ரெஸ்பான்ஸை அதை ரிசீவ் பண்ணணும். அந்த சர்வர் அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணும்லையே அதை ரிசீவ் பண்ணிவிட்டு ரிசீவ் பண்ண பிறகு அந்த சாக்கெட்டை டிஸ்ட்ராய் பண்ணிடணும். இப்போ டிரான்ஸ்போர்ட் லேயருக்கும் நெட்வொர்க் லேயருக்கும் உள்ள ஒரு ஒற்றுமையை நம்ம பார்க்கலாம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து லாஜிக்கல் கம்யூனிகேஷன் பிட்வீன் ப்ராசஸஸ், அதே இது நெட்வொர்க் லேயர் வந்து ஹோஸ்ட்ஸுக்கான லாஜிக்கல் கம்யூனிகேஷன். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு 2 ஃபேமிலி இருக்கிறதா வச்சுக்கலாம். ஒரு ஃபேமிலி மதுரை, இன்னொரு ஃபேமிலி கோயம்புத்தூர். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, அதாவது மதுரையில் இருக்கக்கூடிய ஃபேமிலியில் ஒரு 5 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அதே போல் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஃபேமிலியில் ஒரு 5 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. இப்போது 2 ஃபேமிலி மெம்பர்ஸும் கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ கோயம்புத்தூரில் இருக்கிற ஃபேமிலியில் ஆண்டோனி அப்படின்ற ஒரு பையனும், அதே போல் மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு அந்த ஃபேமிலியில் ஜானி அப்படின்ற பையனும் இந்த மித்த 4 பேர்கிட்ட இருந்த லெட்டர்ஸை வாங்கி போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த போஸ்ட்மேன் வந்து அந்த லெட்டர்ஸை 2 பேருக்கும் மாற்றி மாற்றி கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோம், அந்த 2 பேருடைய வீடு, இப்போ மதுரையில் ஒரு வீடு இருக்கும், அதே போல் கோயம்புத்தூரில் ஒரு வீடு இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஹோஸ்ட், அதாவது கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதற்கப்புறமா அந்த ஜானியை தவிர்த்து மித்தா இருக்கிறாங்க இல்லையா, அந்த 4 பேர், அவங்க தான் ப்ராசஸஸ். அவங்ககிட்ட இருந்து தான் ஜானி அந்த லெட்டரை வாங்குகிறான். ஸோ அந்த ஜானியை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோக்கால். அதே போல் இங்கே மதுரை எடுத்துட்டோம் அப்படின்னா மதுரையில் ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. அந்த 4 பேர் தான் ப்ராசஸஸ். அந்த 4 பேர்கிட்ட இருந்து ஆண்டோனி லெட்டர்ஸை வாங்குகிறான். ஸோ அந்த ஆண்டோனி தான் டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோக்கால். ஸோ ஆண்டோனியும் ஜானியும் அந்த போஸ்டல் மேன்கிட்ட தான் அந்த லெட்டரை கொடுக்குறாங்க. ஸோ இந்த போஸ்டல் மேன் தான் நெட்வொர்க் லேயர். ஏன்னா அவங்க வந்து 2 ஹோஸ்ட், அதாவது 2 வீட்டை தான் கனெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் டிரான்ஸ்போர்ட் லேயர், அதாவது அந்த ஜானியும் ஆண்டோனியும் மித்த 4 பேர்த்தையும் கனெக்ட் செய்கிறாங்க, அதாவது அந்த ப்ராசஸை கனெக்ட் செய்கிறாங்க. ஸோ அந்த ஹோம் தான் ஹோஸ்ட், அந்த 4 பேர் தான் ப்ராசஸஸ், ஜானியும் ஆண்டோனியும் தான் டிரான்ஸ்போர்ட் லேயர், அதாவது போஸ்டல் ஆஃபீஸ் தான் நெட்வொர்க் லேயர். ஸோ இப்போ ஒரு வேளை ஜானியும் ஆண்டோனியும் ஒரு வேளை காய்ச்சலில் படுத்துட்டாங்க அப்படின்னா ஜானிக்கு பதிலாக ஜாக், அதே போல் ஆண்டோனிக்கு பதிலாக ஜில். ஸோ இந்த 3 பேரும் அந்த அவங்களுடைய சர்வீஸை பண்ணுறாங்க அப்படின்னா 2 பேரும் வந்து அதே போல் ஜானியும் ஆண்டோனியும் செஞ்ச அளவுக்கு சர்வீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோக்காலும் ஒரே மாதிரி சர்வீஸ் பண்ணும் சொல்ல முடியாது. ஒவ்வொன்றும் வெவ்வேறு சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணும். ஸோ இந்த கதையிலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த போஸ்டல் மேன் வந்து அந்த 2 வீட்டையும் கனெக்ட் செய்கிறான். அது போல தான் நெட்வொர்க் லேயர் வந்து 2 கம்ப்யூட்டரை கனெக்ட் செய்யும். டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து ஜானி அண்ட் ஆண்டோனி மாதிரி, எப்படி அந்த ஜானியும் ஆண்டோனியும் 4 பேர்த்தையும் கனெக்ட் செஞ்சாங்களோ அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற 4 பேர் அதை கனெக்ட் செய்கிறது போல் இந்த டிரான்ஸ்போர்ட் லேயரும் அந்த ப்ராசஸஸ் எல்லாம் கனெக்ட் செய்யும். இப்போது ஒரு கம்ப்யூட்டர்னு எடுத்துகிட்டா அதில் வேரியஸ் ப்ராசஸர் இருக்கும். ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணலாம், இன்னொரு சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ப்ராசஸஸ் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒருங்கிணைக்கிறது தான் இந்த டிரான்ஸ்போர்ட் லேயருடைய வேலையே. ஸோ இதுக்காக தான் இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் என்ன யூஸ் பண்ணதுன்னா போர்ட் நம்பர். ஸோ ஒரு ப்ராசஸர் வந்து இன்னொரு ப்ராசஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காகவும் இந்த போர்ட் நம்பர் யூஸாக இருக்குது. ஸோ சோர்ஸ் போர்ட் நம்பர்னு எடுத்துக்கிட்டால் நான் ஒரு ஃபில்மை டவுன்லோட் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய போர்ட் நம்பர் தான் சோர்ஸ் போர்ட் நம்பர். ஸோ டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர், நான் எந்த டெஸ்டினேஷன் கம்ப்யூட்டர் இருந்து அந்த ஃபில்மை நான் டவுன்லோட் பண்ணுறேன், ஸோ அதுதான் டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர். ஸோ இந்த 2 விஷயத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு தான் இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் முக்கியமாக ஃபங்க்ஷன் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்டர்நெட் டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோகால்ஸ். இதில் முக்கியமாக 2 ப்ரோட்டோகால் இருக்குது, டிசிபி அண்ட் யூடிபி. டிசிபின்றது ஒரு நம்பகத்தன்மையான ப்ரோட்டோகால். காரணம், அது வந்து கன்ஜஷன் கண்ட்ரோல் ப்ரொவைட் பண்ணுது, ஃப்ளோ கண்ட்ரோல் ப்ரொவைட் பண்ணுது, கனெக்ஷன் செட்டப் ப்ரொவைட் பண்ணுது.
ஆனால் யூடிபின்றது நண்பகத்தன்மை கிடையாது. இப்போ நார்மலாக யூடியூப்லாம் நாங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அதில் வந்து அந்த வீடியோஸ் ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்லாம் ஆகுதுன்னா அது வந்து யூடிபி தான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா சில சமயம் பஃபர்லாம் ஆகுது, சில சமயம் அந்த க்ரீன் கலரில் ஒரு லைட் மாதிரிலாம் வந்துட்டு போகும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அக்னாலஜ்மெண்ட்டே கிடையாது நம்ம யூடிபிலலாம். ஸோ அதனால தான் வந்து அது அன்ரிலையபிள் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சர்வீசஸ் வந்து இதில் அவைலபிள் கிடையாது. காரணம் அதில் டிலே கேரண்டி கிடையாது, பேண்ட்வித்தும் கேரண்டியாக நம்ம சொல்ல முடியாது. இவ்வளோ டிலே ஆகும் அல்லது இவ்வளோ பேண்ட்வித் கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. மல்டிப்ளெக்சிங் அண்ட் டிமல்டிப்ளெக்சிங் என்னன்னு பார்க்கலாம். டிமல்டிப்ளெக்சிங் ரிசீவர் சைடில் பண்ணுவாங்க, மல்டிப்ளெக்சிங் சென்டிங் சைடில் பண்ணுவாங்க. டிமல்டிப்ளெக்சிங் பண்ணுறது மூலமாக ரிசீவ்டு செக்மெண்ட் வந்து கரெக்ட் சாக்கெட்டில் நம்ம போட முடியும். ஸோ எந்த இடத்துக்கு போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு சென்று அடைவதற்காக நம்ம யூஸ் பண்ணுறது டிமல்டிப்ளெக்சிங். மல்டிப்ளெக்சிங்னு வர்றப்போ நிறையா சாக்கெட்ஸை நம்ம கேதர் பண்ணி அதில் நம்ம டேட்டாவை ஹெட்டரோட ஜாயின் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது தான் மல்டிப்ளெக்சிங். ஸோ மல்டிப்ளெக்ஸ் பண்ண டேட்டாவை நம்ம பின்னாடி டிமல்டிப்ளெக்ஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு நம்ம சென்ட் பண்ணுறப்போ அந்த டேட்டா மல்டிப்ளெக்ஸ் ஆகும், அதை பின்னாடி ரிசீவர் டிமல்டிப்ளெக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ டிமல்டிப்ளெக்சிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஹோஸ்ட் வந்து அதாவது அந்த கம்ப்யூட்டர் வந்து ஐபியோட டேட்டாகிராம்ஸை ரிசீவ் பண்ணும். ஸோ ஒவ்வொரு டேட்டாகிராம்லேயும் ஒரு ஐபி அட்ரஸும் டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸும் இருக்கும். ஸோ சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் 2 ஐபி அட்ரஸும் அந்த டேட்டாகிராமில் இருக்குது. கூடவே அந்த டேட்டாகிராம் டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்மெண்ட்டையும் ஏந்தி இருக்கும். அப்புறம் செக்மெண்ட் வந்து சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் போர்ட் நம்பரும் இருக்குது. அதற்கப்புறமா ஹோஸ்ட் வந்து அந்த ஐபி அட்ரஸையும் போர்ட் நம்பரையும் வைத்து எந்த செக்மெண்ட்டுக்கு அதாவது எந்த சாக்கெட்டுக்கு அந்த செக்மெண்ட்டை அனுப்பணும் அதை டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ இதுக்கு தான் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக இந்த டிமல்டிப்ளெக்சிங் கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ நிர்ணயம் பண்ணின உடனே அந்த இடத்துக்கு அதை மல்டிப்ளெக்ஸ் பண்ணி அந்த சாக்கெட்டுக்கு அந்த டேட்டாவை போட்டுரும். ஸோ அந்த சாக்கெட் வழியாக அந்த சாக்கெட்டுக்கு அந்த டேட்டா போகிறப்போ அந்த சாக்கெட் வந்து டிமல்டிப்ளெக்ஸ் பண்ணிடும். அதாவது அந்த ரிசீவிங் சாக்கெட் டிமல்டிப்ளெக்ஸ் பண்ணும், சென்டிங் சாக்கெட் வந்து மல்டிப்ளெக்ஸ் பண்ணி அனுப்பிச்சுடும். ஸோ சென்டிங் சாக்கெட் தான் சோர்ஸ் அண்ட் ரிசீவிங் சாக்கெட் தான் நம்ம டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லி வர்றோம். ஸோ இது மூலமாக தான் நம்ம மல்டிப்ளெக்சிங் அண்ட் டிமல்டிப்ளெக்சிங் நடக்குது. டிசிபி வந்து கனெக்ஷன் ஓரியன்டட் ப்ரோட்டோக்கால். இதில் வந்து மல்டிகாஸ்டிங் பண்ண முடியாது, ப்ராட்காஸ்டிங் பண்ண முடியாது. டேட்டா வந்து செக்மெண்ட்டாக தான் பாஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஃப்ளோ கண்ட்ரோல் மெக்கானிசமும் இருக்குது. யூடிபின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நம்ம சென்ட் பண்ணுற டேட்டாவுடைய செக்ஸம் கால்குலேட் பண்ணும். அந்த செக்ஸம் வந்து அந்த ரிசீவர் சைடில் சென்ட் பண்ண அந்த செக்ஸமும் ரிசீவிங் செக்ஸமும் கரெக்டாக இருந்துச்சுன்னா டேட்டா அக்செப்ட் பண்ணிடும். இல்லாட்டி அந்த டேட்டா எரராக மார்க் பண்ணி ட்ராப் பண்ணிடும். நன்றி.